பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கூட ஏசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்க. அதில் போட்டிருக்குதுங்க, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்குங்க. அதாவதுங்க, நான் புத்திமானாய் செயல்படணுங்க. புத்திமானா எப்படிங்க செயல்பட முடியும்? புத்திமானா நம்ம செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்ம ஃபூலிஸும்பாங்க. அப்படி தானுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் புத்திமானாய் செயல்படுவதற்கு இந்த வேத வசனம் முக்கியங்க. இந்த வேதத்தை அதிகமாக நீங்கள் வாசித்து இதன்படி நீங்கள் நடக்கும்போது, இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இதில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படியே நீங்கள் நடந்து பாருங்களேன், நீங்கள் புத்திமானாக இருப்பீங்க. எப்படின்னா, உங்களோட சுய காரியங்களையும் புத்திமானாக இருப்பீங்க, மற்றவர்களுடைய காரியங்களையும் புத்திமானாக இருப்பீங்க, நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் புத்திமானாக இருப்பீங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நல்ல சரியான அறிவாளி இந்த பையன், எவ்வளோ அழகாக நடந்துக்கிறான், எப்படி மேனஸாக பிஹேவ் பண்ணிக்கிறா, எப்படி ஒரு புத்திசாலி, செய்கிற எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக முடிக்கிறியா, அப்படிலாம் உங்களை பார்த்து வாழ்த்துவாகுங்க. எப்பன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அதன்படி நீங்கள் செய்யும் போதுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.